கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த இரவு பரியந்தும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். அவருடைய மகிமையினாலே நம்மளை நிரப்பி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து எந்த தீங்கும் நம்மளை தொடாதபடி நம்மளை காத்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமைக்கு, அவருடைய தயவுக்கு எத்தனை ஸ்தோத்திர பலி நாம் செலுத்தினாலும் கூட போதாது. அவ்வளவு ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவ்வளவு ஒரு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் நம் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை அல்லவா? ஒரு புலம்பல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டுள்ளது, வேத பகுதியிலே, நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே. ஆமாம், நாம் நடக்கிறதும் அமர்கிறதும் படுக்கிறதும் எழுந்திருக்கிறதும் கர்த்தருடைய கிருபைதான். ஏனென்றால் வாத நோயினாலே, சரீர பலவீனங்களினாலே நடக்க முடியாமல், எந்திரிக்க முடியாமல் அமர்ந்து படுத்திருக்கும் பிள்ளைகளை நினைவு கூறுங்கள். அவர்களை காட்டிலும் நாம் மேலானவர்கள் அல்லவா? ஆமாம், இதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, பரிபூரணமான சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை எனக்கு என் குடும்பத்தாருக்கும் நீ தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரத்தினாலே அவருடைய இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துவோம். இதோ வேத பகுதியிலே சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆமாம், இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன தேவன். அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நோக்கி நாம் அண்டியிருப்போம். அவரை மகிமைப்படுத்த நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்து தாமே நம்மளோடு கூட இருந்து இம்மட்டும் காத்த எபினேசருக்கு நாம் நன்றி செலுத்திட்டு, இதோ கொண்டு வருகிற காலங்கள் முழுவதுமாய் அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட நிலைத்திருக்க தகுதி உள்ளவர்களாக அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். சரி, கடந்த நாட்கள் முழுவதுமாய் காத்த தேவன் இந்த நாளிலே நமக்காக என்ன வார்த்தை பேசியிருக்கிறார், என்ன வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு கூட அவர் உரையாடுகிறார் என்று பார்ப்போமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று அந்த வசனத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதியுள்ளது. ஆமாம், அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமாய் கடந்து வருவார், ஆச்சரியப்படுத்துவார். அவருடைய ஆலோசனை நமக்கு வேண்டிய நேரங்களாய் இருக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் தடுமாற்றம் அடைகிறேன், என்னுடைய செயல்பாடுகளில், என் குடும்பத்திலே நீர் எனக்கு ஆலோசனை கர்த்தராயிரும், எந்த வழியிலே, எந்த பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்க, ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே என்று நாம் அவரை பார்த்து கேட்க வேண்டும். வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம் சரீரங்கள் பலனற்று போயிருக்கிறதா, பலவீனம் உள்ளதா இருக்கிறதா, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் தோல்வி அடைகிறதா, எல்லாவற்றையும் கர்த்தர் கண்காணிப்பார். கவலைப்படாதிருங்கள். அவர் வல்லமையுள்ள தேவனாய் நம்ம வாழ்க்கையிலே அவர் கடந்து வருவார். இதோ இந்த மாதம் கடைசி மாதத்தில், இந்த வருடத்தின் கடைசி மாதம் 11வது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததல்லவா? இதே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற பாக்கியம். அந்த நாளை காணாமல் எத்தனையோ மக்கள் மறைந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு இம்மட்டுமாய் வழிநடத்தின தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம், நன்றியோடு கூட துதிப்போம். அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு
இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் நிலைத்திருக்க கருணை காட்டுவோம். புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டுள்ளது வேத பகுதியில் என்று சொன்னால், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே என்று. நாம் நடக்கிறதும் நிற்கிறதும் படுக்கிறதும் அமர்கிறதும் கர்த்தருடைய கிருபைதான். எத்தனையோ பேர்கள் படுக்கை விட்டு எழுந்திருக்க முடியாமல், உட்கார முடியாமல், நடக்க முடியாமல் வேதனைப்படுகிறதை நாம் காண்கிறோம். அப்படியாய் கர்த்தர் நம்மை ஒரு பொழுதும் வைக்காதபடி சரீரத்துக்கேற்ற பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இம்மட்டும் காத்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். நன்றி இருதயத்தோடு எப்பொழுதும் அவர் முன்பாக நிலைத்திருக்கும் போது நம்மை ஒருபோதும் கைவிடாமல் ஆச்சரியமாக நம்மளை நடத்த அவர் வல்லவராய் நம் வாழ்க்கையிலே செயல்படுவார். ஆலோசனை கர்த்தராக நம்மோடு கூட அவர் கடந்து வருவார். ஆலோசனை அதன் காலத்திலே நேரத்திலே தகுந்த ஆலோசனையை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.